ஏன் இனிய தமிழ் மக்களே, உங்களிடம் கடந்த 70-80 ஆண்டுகளில் ஒரு 60 ஆண்டுகள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன். சில விஷயங்களை பகிர்வது கஷ்டமாக அம்மா ஏன்னா இன்னும் அவர் நினைவில் நிற்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக. அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகன். இவரை தேடி சென்னைக்கு வந்தேன். அவருடைய நண்பராகிட்டேன். அத்தகைய பொறுப்பு எனக்கு இருக்கு. அவருக்கு எனக்கு ஒரு ஐயோ மாயாச்சார் பார், நீ போயிட்டீன்னா நான் போயிட்டேன்னா நீ அப்படின்னுவார். அதுக்கு கஷ்டமாக நான் சிலோனுக்கு எதை போயிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போய் புஷ்பா ஒரு சிலருக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. ஒரு சிலருக்கு தண்ணி அவர் வாயில் விட்டுறாங்க. நான் சிலோன் போயிட்டேன். அங்கே இந்த செய்தி கேட்டு ஓடி வரேன். மயானத்தில் யாரோ அவர் சொன்ன வார்த்தை, உன்னே நான் போனால் நீ தூக்குவ, நீ போனால் நான் தூக்குவேன்னு சொன்னேன். எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு கடைசியாக அவன் நான் செஞ்சேன், தள்ளி விட்டேன். நண்பனா மிகப்பெரிய இயக்கமாக எனக்கு தெரியாது. அந்த ஒரு சிரிப்பும் வயா தரையா அது எவனுக்குமே வராது. அந்த அழகிய சிரிப்பு நான் அவருடைய ஒவ்வொருதையும் நான் படிக்காத அவரளவுக்கு அவர் படிச்சிருக்காரு. ஆனால் என்னை தூக்கி வச்சு எந்த மேடையிலும் பாரதி உன்னை கைவிட மாட்டேன்னா உன்னை கைவிட மாட்டேன். அந்த நட்பு இன்னைக்கு கஷ்டமாக. அது மீடியாவில் பேசும்போது கஷ்டம். ஏன்னா ஆளை சொல்லிடுறோம், அப்புறம் இது ஒரு நியூஸாக போட்டுருவீங்க. அழுகதை நான் உள்ளதான் வச்சுக்க முடியும். மிகப்பெரிய பாலச்சந்திரன் இணையாக இன்னொன்று எந்த ஆண்டுகளையும் நம்ம சொல்ல முடியாது. அந்த பேரை கேட்டோடனே தமிழ் திரையுலகம் நிற்கிற மாதிரி பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் பல்ல கடிச்சிக்கிட்டு நேரத்தை கடிச்சிக்கிட்டு ஒரு சிரிப்பார் மயா. அது இது கிடைக்க கஷ்டம். ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன். கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார். இல்லைன்னா அவர் தான் இதில் எனக்கு என் கடைசி காலத்தை முடித்து வைக்க வேண்டியவர். பாலச்சந்தருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த நினைவு நாள் மிகச் சிறப்பாக செய்வார். தமிழ் துறையுலகில் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, அறிவு ஜீவன். ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்ப்பார். எவ்ரிதிங் ஷுட் பி பெர்ஃபெக்ட் ஃபார் யூ. அப்பேற்பட்ட ஒரு சினிமா திரையுலக மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது. அவருடைய நினைவு நாள் நினைக்கும் போது போகலாமா வேணாமா போனால் ஏதாவது அழுது வச்சுருவோம் அவ்வளோ யோசித்தேன். என் நண்பன் மோர் தென் த டைரக்டர் அவர் கூட இருப்பார். எந்த நிமிடத்திலையும் என்னை கைவிட மாட்டார். அவர் இதை கேட்டுட்ருப்பார். பாரதி என்னடா நீ சொன்ன மாதிரி பேசி எனக்கு தெரியல. ஹோல் திரையுலகமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை நம்ம கொண்டாடணும். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துள்ள இல்லாமல் த ஹோல் இண்டஸ்ட்ரி ஷுட் பி அவருடைய நினைவு நாளை கொண்டாடணும். எல்லா சிஷியங்களுமே எல்லா சிஷியங்க இருக்காங்க. அவருக்கு நிறையா சிஷியங்க. ஆனால் பயப்படுவாங்க. கையை கட்டி அதை பல்ல கழிச்சு ஒன்று இருக்கும்போது பயப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ பயப்படுவாங்க. ஒன்று இருக்கிற மாதிரி நான் கிண்டல் பண்ணுவேன். ஓ நீ வந்து நின்று பாரியானோம்.
அதே மாதிரி நானும் போய் போன வரைக்கும் நல்லா இருந்து போனோன்னு கையை கட்டி ஒரு அற்புதமானவன். அவருடைய பிறந்த நாள் தமிழ்த்துறையும் எத்தனை ஆண்டு காலாலும் இனி எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை மறக்க முடியாது. மறக்க முடியாத ஆள்தான் பாரதி. சுத்தமானவர், தெளிவானவர். அது சொல்ல முடியாது. தெருவில் அப்படி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அவர் என்னை கைப்பிடிச்சுக்குவார். டேய் துறை வா, உன்னை எப்படி நான் கைவிட மாட்டேன். கஷ்டம். அந்த நினைவு நாளை நான் நிறையா இங்கே ஓரளவுக்கு இருக்கும். மிகப்பெரிய அளவில் அந்த நினைவு நாளை கொண்டாடணும். The whole industry, the chamber, council, everybody should be அவருக்கு செய்த மரியாதை அற்புதமாக செய்யணும். எங்கள் மேலே கஷ்டம் தான் பேசுறது. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நானும் வயசாகி போச்சு. இப்போ இருந்திருந்தாருன்னா அவர் தான் நல்லா இருந்தார். நான் எனக்கு இது மாதிரி ஆகியிருந்தா மிரட்டி சுற்றி கொண்டிருக்கலாம். என்ன மிரட்டி வாத்தியார் மாதிரி சட்டம், மிகப்பெரிய சட்டமில்லை, மிகப்பெரிய வாத்தியார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசனம். அவரை பார்க்கறதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன். பாலத்தில் நீர்க்கு முடியும்னு ஒரு படம் பார்த்தேன். பார்க்க வந்து அவருக்கு எப்படி நட்பாயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் அழிச்சாச்சு. எந்த ஃபங்க்ஷனாக இருக்குங்களா முதல் என்ன கூடுவார், அதுக்கப்புறமா கூட்டுவோம். அவர் என்ன சொல்கிறதுக்கு தெரியல. அப்படியா? அதுக்கு வந்து பாலச்சந்தர் சதுக்கம்னு பேர் வைக்கிறதுக்கு அரசாணை வெளியிட்டுட்டாங்க. இன்னும் வைக்க போறாங்க. ஆர்டர் போட்டாங்க. அவருடைய பேரை நிலைத்து நிற்குமாறு இந்த பெயர் சூட்ட வேண்டும். அவருக்கு சிலை எடுக்கலாம் அரசு சார்பில். ஸ்டாலின் நினைச்சார், உதயநிதி ஸ்டாலின். இது திருவள்ளுவத்தை யாருக்கும் செய்வதில்லை. திருவள்ளுவர் சுத்தமாக அவருக்கு செய்கிற அந்த முயற்சிங்கிறது இன்னும் பல 100 வருஷங்கள் என் பிள்ளை தலைமுறைக்கு பேசப்பட வேண்டிய கஷ்டமாக இருக்கு. வார்த்தைகள் வரமாட்டேங்க. சில நேரம் வார்த்தைகள் வசப்படுறது. என்ன என் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு, இதே இருப்பாரு. நன்றி.